What is that animal that you are so scared of? உங்களை அதிகமாக பயமுறுத்தக்கூடிய மிருகம் எது? ஸ்டீவ் இர்வின் சொன்னார், என்னை எந்த மிருகமும் விஷப்பாம்புகளும் முதலைகளும் பயமுறுத்தவில்லை. பட் ஐ ஆம் ஸ்கேர்ட் ஆஃப் மேன். இன்று உலகமெல்லாம் எங்கெல்லாம் அகிம்சை முறையில் போராட்டங்கள் நடக்கிறதோ அங்கே காந்தி நினைவுபடுத்தப்படுகிறார். ஆனால் அப்பேற்பட்ட காந்தியை நாம் எப்படி கொண்டோம்? வயிற்றிலும் நெஞ்சிலும் தோட்டாக்களை இறக்கிவிட்டு கொன்றோம். மனிதன் கொடூரமானவன். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது இல்லை என்று. இதை எழுதிய கவிஞர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அடுத்ததாக தமது கருத்துக்களை வழங்குவதற்காக மதிப்புக்குரிய சகோதரர் புரொஃபசர் பிரபாகர் வின்சென்ட் அவர்கள் இங்கே வரவிருக்கின்றார்கள். இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஒரு மிக சிறந்த ஒரு கல்வியாளர், அதே போல் ஒரு மாணவர். அவர் இப்போதும் கற்போராக இருக்கின்றார், பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார்கள். தான் உண்டு தனது வேலை உண்டு என்று இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலேயே இங்கு பெஹ்ரைனில் MMI எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூட்டின் டைரக்டராக இருந்து கல்வி நிறுவனத்தை நடத்தி அதன் மூலமாக பலரது கல்வி கனவுகளை லகுவாக நிறைவேற்றி கொண்டு வருகின்றார்கள் சகோதரர் அவர்கள். அதோடு சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறையும் கவலையும் கொண்டவராக இருக்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர் சமூகத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டவர். அதற்காக எப்போதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். நல்ல பல சமூக பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெஹ்ரைன் மண்ணிலே டீனேஜ் கவுன்சிலாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் கத்தோலிக்க திருச்சபையின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தவர்கள் சகோதரர் அவர்கள். அவருடைய கல்வி மிக ஒரு நீண்ட ஒரு பயணத்தை கொண்டது. அவர்கள் 2 மாஸ்டர் டிகிரி முடித்திருக்கின்றார்கள். இன்னும் அதிகமான பட்டய படிப்புகள் அவர்கள் பயின்றிருக்கின்றார்கள். தற்போது PhD ஆய்வுத்துறையிலே கிரிட்டிக்கல் திங்கிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் டோஸ்ட் மாஸ்டரில் தனது பங்களிப்பை மிக சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருந்தவர்கள். இவ்வாறாக மிக சிறந்த கல்வி பின்புலத்தை உடைய சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்ட சகோதரரை சந்தித்து நாம் இந்த தலைப்பை கூறி பேச அழைத்த போது அவர் மிகவும் ஆர்வமுடன் இந்த தலைப்பை நான் உங்களிடையே பேச வேண்டும், இது சமூகத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான தலைப்பு, நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பை நான் அங்கு உங்களுக்கு தருவேன் என்று எங்களுக்கு உறுதிபட கூறியிருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர் புரொஃபசர் பிரபாகர் வின்சென்ட் அவர்களை உங்களிடையே கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய சகோதர நெஞ்சங்களே, ஒருங்கிணைப்பாளர்களே, பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். The crocodile hunter, ஸ்டீவ் இர்வின் ஒரு நீண்ட நேர்காணலில் கடைசியாக அவரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி, பல ஆபத்தான விலங்குகளோடு நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்கள், விஷ கிருமிகளை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கின்றீர்கள், அனிமல் பிளானட்டுக்காக அதிகமான விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்து ஆவண படங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் இதோ ஒரு கடைசி கேள்வி. What is that animal that you are so scared of? உங்களை அதிகமாக பயமுறுத்தக்கூடிய மிருகம் எது? ஸ்டீவ் இர்வின் சொன்னார், என்னை எந்த மிருகமும் விஷப்பாம்புகளும் முதலைகளும் பயமுறுத்தவில்லை. பட் ஐ ஆம் ஸ்கேர்ட் ஆஃப் மேன். நான் மனிதர்களை பார்த்துதான் அதிகம் பயப்படுகிறேன். மனிதனுக்குள் மிருகம் என்ற ஒரு தொடர் கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்களால் ஆனந்த விகடனில் மிக நீண்ட காலமாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அது பின்பு புத்தக வடிவத்தை பெற்ற பிறகு முன்னுரையில் அவர் இப்படி எழுதுகிறார், மனிதனின் மூளைக்குள்ளே the violent cells, வன்முறைக்கான செல்கள் அதிகமாக படர்ந்திருக்கின்றன. மனிதன் செய்யக்கூடிய வக்கிரமான செயல்களை, வன்முறை செயல்களை, கொடூரமான செயல்களை பல்வேறு கோணத்திலே நீங்கள் பார்த்துவிட்டு படித்துவிட்டு உங்கள் மனதில் இப்படி ஒரு கேள்வி எழலாம்,
ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கின்றார்கள்? நான் 6வது அறிவை பெற்றவன் என்று மார்தட்டிக் கொள்ளும் மனிதனை பார்த்து என் இதயத்திற்கு இதமான ஒரு கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆலாபனை என்ற புத்தகத்திலே 6வது அறிவு என்று இப்படி ஒரு கவிதை பாடுகின்றார். உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் 6வது அறிவை பெற்றிருக்கிறான். அதற்காக அவர் பெருமைப்படுகிறான். உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் வார்த்தையால் காயப்படுத்துகிறான். 6வது அறிவு என்பது வேட்டை வில்லா. உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் திருடுகிறான். 6வது அறிவு என்பது கன்னக்கோலா. உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாவம் செய்கிறான். 6வது அறிவு என்பது சாத்தானின் எச்சிலா. உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சுரண்டி பிழைக்கிறான். 6வது அறிவு என்பது அநியாயத்தின் கருப்பையா. உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கொலை கருவிகளை கண்டுபிடித்துள்ளான். 6வது அறிவு என்பது கொடூரத்தின் விளைநிலமா. உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கடவுளின் பெயரால் சண்டை போட்டுக் கொள்கிறான். 6வது அறிவு என்பது அவனுடைய கண்களை மூடும் இருளா. உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாலுணர்வை கூட பிரச்சனையாக்கி கொண்டான். 6வது அறிவு என்பது சிக்கல் விழுந்த நூலா. உயிரினங்களில் மனிதனை திருத்தத்தான் தூதர்களும் அவதாரங்களும் வேதங்களும் நீதி நூல்களும் தேவைப்படுகின்றன. இந்த 6வது அறிவு என்பது நோயா? மனிதனின் துவக்க காலத்தில் இருந்தே ஒருவேளை இந்த 2 விதிமுறைகளை அவன் பின்பற்றி இருந்தான் என்றால் இந்த பூமி கூட சொர்க்கமாக இருந்திருக்கும். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். அதை நல்லதென கண்டார். கடைசியாக மனிதனை படைத்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு கடவுள் சொன்னது, ஆதாம் ஏவாள், இந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் பறித்து உண்ண வேண்டாம். ஒழுக்கத்தின் சீர்கேடு அங்கே துவங்கியது. உண்டனர். ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். கடவுள் ஒவ்வொரு முறையும் இந்த மனிதனோடு ஒப்புரவாக வேண்டும், நல்ல உறவில் இருக்க வேண்டும், அன்பில் இருக்க வேண்டும், இந்த உலகம் நான் அவனுக்காக தானே படைத்தேன் என்று ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து மனிதன் தவறிய போதெல்லாம் தேவதூதர்களையும் நல்ல மனிதர்களையும் அனுப்பி சரி செய்ய நினைத்து கடைசியாக மோயிசனை சீனாய் மலை மேலே கூப்பிட்டு, இதோ இந்த 10 கட்டளைகளை கொண்டு இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர். உன் ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு யாரும் இல்லை. கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதே. கடவுளின் திருநாட்களை புனிதமாக அணுகு. தாய் தந்தையரை மதித்து நட. கொலை செய்யாதே, மோக பாவம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறர் தாரத்தை விரும்பாதே, பிறர் உடைமையை விரும்பாதே. மனிதன் கேட்டுக்கொண்டானா? இல்லை. இறைவன் கொடுத்த எந்த நெறிமுறைகளையும் அவன் பின்பற்றவில்லை. அது மட்டுமல்ல, மனிதன் எவ்வளவு கொடூரமானவன் தெரியுமா? இந்த உலகத்திற்கு நீதியையும் இந்த உலகத்திற்கு நேர்மையையும் கொண்டு வந்த அத்தனை மனிதர்களையும் கொன்றும் தீர்த்தான். அந்த மனிதர்களுக்கெல்லாம் அவன் கொடுத்த சாவு மிக கொடூரமானது, மிக வக்கிரமானது. சாக்ரட்டிஸ் எருசலேம் வீதிகளிலே இளைஞர்களை எல்லாம் அழைத்து அன்று இருந்த அந்த நிலையை விளக்கி சொல்லி சாக்ரட்டிக் மெத்தட் என்ற முறையிலே அவர்களை கேள்வி எழுப்பச் செய்தார். அவர் வேறு ஒரு குற்றமும் செய்யவில்லை. மரண தண்டனை வழங்கப்படுகிறது. மரண தண்டனை வழங்கப்பட்டு 3 நாட்கள் கழித்துதான் அவருக்கு அந்த விஷம் கொடுக்கப்படுகிறது. மனிதன் எவ்வளவு கொடூரமானவன் என்று பாருங்கள். ஹெம்லாக் என்ற விஷம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விஷத்தின் தன்மை என்ன தெரியுமா? குடித்த பிறகு
உடலின் ஒவ்வொரு பாகமும் மரத்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தவன் இறந்து போக வேண்டும். சாக்ரட்டிஸுடைய மாணவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எப்படியாவது நாங்கள் லஞ்சம் கொடுத்து இந்த அதிகாரிகளை ஏமாற்றி உங்களை விடுவித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். சாக்ரட்டிஸ் சொல்கிறார், இந்த தேசத்தினுடைய ஒழுக்கம் சட்டம் அனைத்தையும் நான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக போராடியவன். லஞ்சத்தை கொடுத்து இந்த நாட்டினுடைய சட்டத்திலிருந்து ஒழுக்கத்திலிருந்து நான் ஓடி போனேன் என்றால் நான் எதை இந்த மக்களுக்கு சொன்னேனோ அதற்கு எதிரானவன் ஆகிவிடுவேன். அந்த விஷத்தை கொண்டு கொடுக்கின்ற பொழுது சாக்ரட்டிஸ் கேட்கிறார், நான் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு இதிலிருந்து ஒரு அளவை காணிக்கையாக செலுத்திவிட்டு நான் குடிக்கவா? மனிதன் எவ்வளவு கொடூரமானவன் என்று பாருங்கள். நீ கொடுக்க முடியாது, அனைத்தையும் நீ குடித்தால்தான் இறப்பாய், ஆகவே ஒரு துளி கூட இதிலிருந்து நீ கொட்ட முடியாது என்று அவனை குடிக்க வைக்கிறார். கொடூரமாக வக்கிரமாக சாக்ரட்டிஸ் கொல்லப்படுகிறார். வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பார்லிமெண்டிலே கேள்வி எழுப்புகிறார், why don't you get away with that half naked fakir? அந்த அரையாடை பிச்சைக்காரனை இன்னும் ஏன் நீங்கள் கொல்லாமல் விட்டிருக்கின்றீர்கள்? இந்தியாவில் இருந்து சென்ற ஒரு ஆளுநர் சொல்கிறார், ஐயா, ஒருவேளை அவன் எங்களை பார்த்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் எங்கள் தோட்டாக்களை நாங்கள் பயன்படுத்துவோம், கொன்று விடுவோம். ஒருவேளை அவன் துப்பாக்கியை பயன்படுத்தினால் எங்களுடைய டேங்கஸை பயன்படுத்தி அவனை கொன்று விடுவோம். ஒருவேளை அவன் டேங்கஸ் கொண்டு வருவதாக இருந்தால் போருக்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது மிகப்பெரிய போர்க்குருவியை பயன்படுத்தி அவனை சின்னாபின்னமாக்கி விடுவோம். ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா அவமரியாதையும் பெற்றுக்கொண்டு எங்களிடத்தில் அவன் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், give my nation freedom. என் தேசத்திற்கான சுதந்திரத்தை கொடு. இன்று உலகமெல்லாம் எங்கெல்லாம் அகிம்சை முறையில் போராட்டங்கள் நடக்கிறதோ அங்கே காந்தி நினைவுபடுத்தப்படுகிறார். ஆனால் அப்பேற்பட்ட காந்தியை நாம் எப்படி கொண்டோம்? வயிற்றிலும் நெஞ்சிலும் தோட்டாக்களை இறக்கிவிட்டு கொன்றோம். மனிதன் கொடூரமானவன். இயேசு கிறிஸ்து அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார், நோயுற்றோரை குணமாக்கினார், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த சமூகம் அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன? மரண தண்டனை. 3 ஆணிகளுக்குள் தொங்கவிட்டு, வயிற்றில் ஈட்டியால் குத்தி, சாட்டையால் அடித்து, தலையில் ஒரு முள் கிரீடம் கொடுத்து, நீ கடவுளின் மகனா இறங்கி வா என்று பரிகசித்த கூட்டம் இந்த மனித கூட்டம். மனிதன் கொடூரமானவன். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்ற ஒரு தத்துவம் உண்டு. இந்த தத்துவத்தை அதிகமாக பேசியவருடைய பெயர் சொரென் கீர்க்கெகார்டு. மனித வாழ்வை தவிர எதுவுமே இந்த உலகத்தில் முக்கியமில்லை என்று சொல்லி 3 படிநிலைகளிலே மனிதனுடைய வாழ்க்கையை விவரித்து சொல்கின்றார். முதல் நிலை ஈஸ்தட்டிக் ஸ்டேஜ், இன்பங்களை மட்டுமே தேடி அலையக்கூடிய வாழ்க்கை நிலை. மனிதன் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய உடலுக்கு தேவையான எல்லா இச்சைகளுக்கும் தன்னை அடிமையாக்கி, மதுவுக்கும் அதிகமான உணவுக்கும் உடல் இச்சைக்கும் உடல் உறவுக்கும் தன்னை ஒரு விலங்கு போல கொண்டு நடந்து ஈஸ்தட்டிக் ஸ்டேஜ் என்ற ஒரு ஸ்டேஜில் அவன் திரிகிறான். எத்தனை காலம்தான் சமூகத்தின் நெறிமுறைகளை எல்லாம் மறந்து குடும்பத்தில் வாழ்கிறேன் என்பதை மறந்து அவனால் இருக்க முடியும்? ஒரு காலகட்டத்தில் அவனுக்குள்ளே வெறுமை வரும், அவனை பற்றியும் சலிப்பு வரும், அவன் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் குறித்தும் அவனுக்கு சலிப்பு வரும். அந்த சலிப்பு வருகின்ற பொழுது அவன் என்ன செய்வான்? இருந்து யோசிப்பான். யோசிக்கின்ற பலர் அந்த நிலையை விட்டு மாற முடியாது என்பதற்காக அதே நிலையிலே இருந்து போவார்கள், இருந்து இறந்து போவார்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் இல்லை, இது சரியில்லை,
என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று நினைப்பார்கள். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, என்னுடைய மனதிலே பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது இல்லை என்று. இதை எழுதிய கவிஞர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனிபடி? தேங்க்யூ. அவர் இப்போது உயிரோடு இருக்கின்றாரா? மிக அருமையான கவிஞர். such a beautiful songs, அழகான கவிதைகள். 41 வயதில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். மிகப்பெரிய காரணம் என்ன என்று தெரியுமா? புகைப்பழக்கமும் மது பழக்கமும். தன்னை புகைக்கும் மதுவுக்கும் அடிமையாக்கி உடலின் சிற்றின்பங்களுக்கு தன்னை தாரை வார்த்து கொடுத்து இன்னும் எத்தனை எத்தனை ஆண்டுகளோ இருந்து மிக அருமையான கவிதைகளை தமிழ் இலக்கியத்திற்கு தர வேண்டியவன் 41 வயதில் மனைவியையும் குழந்தைகளையும் அனாதைகளாக்கி கொண்டு இறந்து போகிறான். ஆனால் இதிலிருந்து இன்னொரு கூட்டம் கிளம்பி இரண்டாவது நிலைக்கு மாறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த ஸ்டேஜினுடைய பேர் என்னவென்றால் எத்திக்கல் ஸ்டேஜ். இந்த நிலைப்பாட்டில் நெறிமுறைகளோடு சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக அவன் மாறுகின்றான். சமூகத்திலே இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்களைப் போல, மற்ற நபர்களைப் போல நானும் மாற வேண்டும் என்று நினைக்கிறான். நீதிக்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் அதிகமான ஆர்வம் காட்டி தன்னை சமூகத்தில் ஒரு பிரஜையாக மாற்றி வாழுகின்றான். இப்படி வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வேலைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சக மனிதர்களுக்கும் தன்னுடைய எந்த முடிவுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக மிக கவனமான பொறுப்புள்ள வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். பல அப்பாக்கள் இந்த நிலையில் இருக்கின்றதை நான் உணர்கிறேன். இந்த நிலையில்தான் மனிதனுக்கு தியாகம் என்றால் என்ன, அந்த தியாகத்தால் இந்த குடும்பம், என்னுடைய சொந்த வாழ்க்கை, இந்த சமூகம் எப்படி முன்னேறும் என்ற உணர்வை அவன் பெற்றுக் கொள்கின்றான். ஆனாலும் எவ்வளவுதான் பொறுப்போடு வாழ்ந்தாலும் மனிதனுக்கு இந்த நிலையிலும் மகிழ்ச்சி இல்லை. ஆகவே சொரென் கீர்க்கெகார்ட் சொல்கின்றார், இந்த அதிருப்தியிலிருந்து, ஏதோ என்னிடத்திலிருந்து விடுபட்டிருக்கிறதே, எனக்கு முழு திருப்தி இல்லையே என்று எண்ணக்கூடிய மனிதன் இந்த இரண்டாவது நிலையிலிருந்து லீப் ஆஃப் ஃபெய்த், துள்ளி குதித்து கடவுள் நம்பிக்கைக்குள் இணைகிறான். அந்த தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ரிலிஜியஸ் ஸ்டேஜ், ஆன்மீகத்தில் திளைத்த ஒரு வாழ்க்கை முறை. இந்த நிலைப்பாட்டில் அவன் நினைக்கிறது என்னவென்றால், கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. என்னதான் சிற்றின்பத்தில் நான் வாழ்ந்தாலும், என்னதான் இந்த சமூகத்தினுடைய கோட்பாடுகளை நான் பின்பற்றி வாழ்ந்தாலும், தெய்வம், கடவுள், தெய்வ நம்பிக்கை, விசுவாசம் என்ற ஒன்று இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற நிலைக்கு வந்து லீப் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்திலே துள்ளி குதித்து ஒரு ரிலிஜியஸ், ஒரு சமய பற்றாளனாக மாறுகின்றான். நண்பர்களே, இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த நிலையிலும் வாழ்கிறோம் என்பதை உணர்கிறேன். விவிலியத்திலே, பழைய ஏற்பாட்டிலே மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. ஆபிரகாம், ஐசக். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுவது, நான் குறிப்பிடக்கூடிய அந்த மலைக்கு செல், உன்னுடைய மகனை கொண்டு செல், ஒரே மகனை கொண்டு செல், அங்கே அவனை எனக்கு காணிக்கையாக்கு. 3 நாட்களாக நடந்து 2 சர்வன்ஸோட அந்த இடத்துல போய் சேரும்போது விறகு கட்டுகள் இருக்கின்றன, தன்னுடைய மகனும் இருக்கின்றான். சாதாரணமாக பலியிடுவதற்கு ஆடுகள் தானே கொண்டு போவார்கள். மகன் கேட்கின்றான், அப்பா பலியிடத்தானே செல்கின்றோம், அந்த ஆட்டினை எங்கே? கடவுள் மேல் வைத்திருந்த ஆழமான பற்றுதலில் ஆபிரகாம் சொல்லுகிறார், the lamb, the offertory will be provided by God. கடவுள் சொல்வதை கேட்க வேண்டும்.
ஆனாலும் கடவுள் எவ்வளவு அன்பானவர் என்பதை ருசித்திருக்கிறார் ஆபிரகாம். ஆகவே சொல்கிறார், காணிக்கைக்கான ஆட்டினை கடவுள் தருவார். எந்த ஹெசிடேஷனும் இல்ல. விறகுகளோட தன்னுடைய மகனை, ஒரே மகனை கட்டி போடுகிறார். கடவுள் கொடுத்த அந்த கமாண்ட், அந்த கட்டளை சமூகத்திற்கு எதிரானது. எந்த மனிதனையும் கொன்று பலியிடுவதற்கான அனுமதி கிடையாது. அது மாத்திரமல்ல, பேரண்டல் லவ், பெற்ற பிள்ளையை எப்படி காணிக்கையாக வெட்டி ஒப்புக் கொடுப்பது, அவனுடைய இரத்தத்தை யாவேக்கு எப்படி கொடுப்பது என்ற எண்ணம் கூட கிடையாது. ஆனால் கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் எல்லாம் சுகமாயிருக்கும். ஆகவே அவர் அந்த கத்தியை எடுத்து ஓங்குகின்ற பொழுது கடவுள் தூதர், வேண்டாம், உன்னுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன் என்று இன்னொரு ஆட்டினை கொடுத்து பலியிடுகின்றார்கள். When you are in the enjoyment of God's bliss and presence, you enjoy the fulfillment of your life. Brian Tracy, No Excuses, The Power of Self-Confidence என்ற புத்தகம் தமிழிலும் தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சுய ஒழுக்கத்தின் வியத்தகு சக்தி, சாக்கு போக்குகளை விட்டொழியுங்கள். அவர் நடத்துகின்ற ஒவ்வொரு பயிற்சி கூடங்களிலும் இப்படி கேள்வி கேட்பாராம். இங்கு இருப்பவர்களில் எத்தனை பேர் உங்கள் வருமானத்தை இருமடங்காக விரும்புகிறீர்கள்? ஒருவேளை அனைவருமே கையை உயர்த்தலாம். இங்கு இருப்பவர்களில் எத்தனை பேர் உங்கள் எடையை குறைக்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் அதிகமாக கை உயர்த்தலாம். எத்தனை பேர் கடனில் இருந்து விடுபட விரும்புகிறீர்கள்? அனைவருமே கைகளை உயர்த்தலாம். எத்தனை பேர் பொருளாதார சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அனைவருமே கைகளை உயர்த்தலாம். அவருடைய ஆராய்ச்சியில் அவர் சொல்வது என்னவென்றால், 80% மனிதர்கள் இப்படிப்பட்ட ஆசைகளோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்னவென்றால், இந்த 80%மானவர்களும் என்றைக்காவது ஒரு நாள் நான் கடனை தீர்ப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் எடையை குறைப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்ற என்றைக்காவது ஒரு நாள் குழுமத்திலே அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அவர் அந்த புத்தகத்திலே சொல்லக்கூடிய 2 காரணிகள், நாம் இன்னும் வளராமல் இருப்பதற்கான காரணிகள் என்னவென்றால், மிகவும் குறைந்த எதிர்பார்ப்பு கொண்ட பாதைகளை நாம் தேர்வு செய்து கொள்கிறோம். காரணம் சோம்பேறித்தனம். ஒழுக்கம் அதை சொல்லாது. ஒழுக்கம் மற்றவர்களை 2 மணி நேரம் முன்பாக நீ எழுந்திரு என்று சொல்லும். ஒழுக்கம் ஒரு மனிதனை 10 மணி நேரம் அல்ல 12 மணி நேரம் உழை என்று சொல்லும். ஆனால் நாம் இன்னும் வெற்றி பெறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? மிக குறைந்த எதிர்ப்பு கொண்ட பாதைகளை நாம் தேர்வு செய்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பாதைகளிலே நடந்து செல்வதற்காக சௌகரியமான காரணிகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒழுக்கத்தோடு நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் செல்ஃப் மாஸ்டரி, உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். சுய கட்டுப்பாடு வேண்டும். இதை செய்தால் என்னுடைய காலத்தை வீணாக்கும், எனக்கு கெட்ட பெயரை கொண்டு வரும், இது என்னுடைய உடலுக்கு கேடு என்று தெரிந்தால் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுய ஒழுக்கத்தை சுய மறுப்பு என்றும் வரையறுக்கலாம். செல்ஃப் டினையல். செல்ஃப் டினையல் இது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் சமயத்திற்கும் இது ஒவ்வாதது என்று தெரிய வருகின்ற பொழுது செல்ஃப் டினையல் என்ற டூலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீண்டகால கண்ணோட்டத்தோடு உங்களுடைய முயற்சிகளை அமைக்கின்ற பொழுது இயற்கையாகவே சின்ன சின்ன காரியங்களை கூட நீங்கள் தியாகம் செய்து கொள்ளலாம். லாங்ஃபெல்லோ என்ற ஒரு கவிஞருடைய ஒரு மேற்கோள் எனக்கு அதிகமாக பிடிக்கும். மாபெரும் மனிதர்கள் வென்றெடுத்த சிகரங்கள் திடீர் தாவலில் அடையப்பட்டவை அல்ல, மாறாக அவரது சக தோழர்கள் புரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் இரவையும் பகலாக்கி தங்களுடைய வேர்வையை சிந்தி உழைத்து வானத்து நட்சத்திரங்களை பிடிக்க முயன்றார்கள்.
The heights by great men reached and kept were not attained by sudden flight, but they, while their companions slept, were toiling upward in the night. Hence Wordsworth. இதுவே உங்களுடைய தாரக மந்திரமாக மாறட்டும். கடைசியாக இட்ஸ் a wonderful world என்ற திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. 1946 ஆண்டு பிராங்க் கேப்ரா என்பவர் தானே இயக்கி அதை தயாரித்து வழங்கினார். துவக்க காலங்களில் இந்த படம் அதிக வெற்றியை பெறவில்லை. ஆனால் இன்று கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறி இருக்கிறது. இந்த படம் ஏன் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது என்றால், ஜார்ஜ் பெய்லி என்ற ஹீரோ அடுத்த நாள் கிறிஸ்துமஸ், வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பல தியாகங்களை குடும்பத்திற்காகவும் அந்த சமூகத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் செய்திருக்கிறார். ஆனால் நாளை கிறிஸ்துமஸ், இன்று தன்னுடைய வீட்டில் நாளை சமைப்பதற்கான உணவோ பண்டங்களோ புதிய துணியோ இல்லை என்பதற்காக தற்கொலை எண்ணத்தோடு ஒரு பாலத்தின் மேல் ஏறி நிற்கிறார். குதிப்பதற்கு முன்பாக வானத்திலிருந்து ஒரு காவல் தூதர் பார்க்கின்றார். ஜார்ஜ் பெய்லி ஒரு நல்ல மனிதன் தானே, எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கின்றானே, இவனை காப்பாற்றி இவனை வாழ வைக்க வேண்டுமே என்று வந்து அவனது தற்கொலையை தடுக்கிறது. என்னை ஏன் தடுத்தாய் என்று அந்த வானதூதரிடத்திலே ஜார்ஜ் பெய்லி கேட்கின்ற பொழுது அந்த வானதூதர் சொல்கின்றார், நான் தற்கொலைக்காக முயன்ற பொழுது என்னை ஏன் தடுத்தாய் என்று அந்த காவல் தூதரை கேட்கின்ற பொழுது காவல் தூதர் சொல்கின்றாய், ஜார்ஜ், நீ இந்த பூமிக்கு வந்தது ஒரு காரணத்திற்காக வந்தாய். உன்னால் பல நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டுதான் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஜார்ஜ் சொல்கிறார், சும்மா கதடிக்காதீங்க, சும்மா கதடிக்காதீங்க. என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? நான் அனுபவிக்க நினைத்த எந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்கவில்லை. என் குடும்பம் வறுமையில் வாடுகின்றது. நான் இறந்தால் என்ன இருந்தால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது வானதூதர் சொல்கின்றார், இல்லை, ஒருவேளை உன்னுடைய தந்தை உனக்கு சொல்லி இருப்பார், நீ ஒரு இரண்டாவது மகன், உனக்கு முன்னே ஒரு அண்ணன் உண்டு, உனக்கு பின்னே ஒரு தம்பி உண்டு என்று மட்டும்தான் சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம ஒரு கற்பனை செய்து பார்ப்போம். ஒருவேளை நீ பிறக்கவில்லை என்றால் இந்த குடும்பத்தில் என்ன நடந்திருக்கும், உன்னுடைய உறவினர்களுக்கும் இந்த சமூகத்திலும் என்ன நடந்திருக்கும் என்று ஒரு சின்ன கற்பனை செய்து பார்ப்போம் என்று காவல் தூதர் சொல்லுகின்றது. அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒருவேளை இவர் பிறக்கவில்லை என்று இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய தம்பி ஹென்றி சின்ன வயதில் ஆற்றுக்கு ஓடி செல்கிறார். ஓடி செல்கின்ற பொழுது நீச்சல் தெரியாது இருந்ததால் அந்த ஆற்றிலே விழுகிறார். மூழ்கக்கூடிய தருணத்திலே ஓடி போய் அந்த சிறுவனை காப்பாற்றுவது யார்? ஜார்ஜ் பெய்லி. ஒருவேளை ஜார்ஜ் பெய்லி நீ பிறக்காமல் இருந்திருந்தால் உன் தம்பி ஆற்றிலே மூழ்கி இறந்து போயிருப்பான். இரண்டாவது, ஒரு பார்மசிஸ்ட் என்ன செய்கிறார்? தவறான ஒரு மருந்தை ஒரு கஸ்டமர்ட்ட கொடுக்கின்ற பொழுது ஜார்ஜ் பெய்லி ஓடி போய் அந்த பார்மசிஸ்ட ஸ்டாப் பண்ணி அந்த கஸ்டமருடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கிறார். ஒருவேளை அந்த தவறான மருந்தை கொடுத்திருந்தால், அந்த கஸ்டமர் இறந்திருந்தால், அந்த பார்மசிஸ்ட அந்த அரசாங்கம் கொன்றிருக்கும். ஒருவேளை ஜார்ஜ் பெய்லி இல்லாமல் இருந்தால் death sentence would have been given to that pharmacist. மூன்றாவதாக, தன்னுடைய தம்பியை அதிகமாக படிக்க வைத்து அந்த நாட்டினுடைய நேவி ஆபீசராக மாற்றுகிறார். தன்னுடைய தம்பியால் அந்த தேசத்தினுடைய நேவி ஆபீசர்ஸ் எல்லாமே ஒரு ஈவென்ட்டில் பாதுகாக்கப்படுகின்றார்கள். ஒருவேளை ஜார்ஜ் பெய்லி நீ பிறக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய நேவல் ஆபீசர்ஸ் எல்லாமே இறந்து போயிருப்பார்கள். இவர் கேட்கின்றார், what about my wife? என்னுடைய மனைவி என்ன ஆயிருப்பாள்? அந்த வானதூதர் சொல்கிறாள், ஒருவேளை நீ பிறக்காமல் இருந்து அவளை நீ திருமணம் செய்யாமல் இருந்தால் உன்னை விட மிக மிக பாவப்பட்ட வறுமையில் வாடக்கூடிய ஒரு லைப்ரரியன் கல்யாணம் பண்ணி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்திருப்பாள். ஐயோ, என்னுடைய மனைவிக்கா இப்படி ஆகும் என்று அந்த கனவிலே ஓடி போய் தன்னுடைய மனைவியை தூக்குகின்றார். மனைவி சொல்கிறாள், நீ என்னுடைய கனவில் இல்லை என்று
அவள் இவரை விட்டு ஓடி போகின்றாள். கடைசியாக எப்படியோ ஜார்ஜ் பெய்லியை சம்மதிக்க வைத்து வீட்டுக்கு கொண்டு வருகின்றது அந்த காவல் தேவதை. அன்று இரவு, அந்த கிறிஸ்துமஸுக்கு முந்தைய அந்த இரவுல அந்த டவுன்ல இருந்த இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றுபட்டு சொல்கிறார்கள், எதுக்கு ஜார்ஜ் இவ்வளவு கஷ்டப்படணும், நம்மளால் ஆன எல்லா உதவிகளையும் அவனுக்கு செய்து கொடுக்கலாமே என்று. ஜார்ஜ் வீட்டுக்கு வருகின்ற பொழுது தூங்கி முழிக்கிறார். அவர் வாழ்க்கையில் நினைத்த எல்லா பொருட்களும் வசதிகளும் அந்த வீட்டில் இருக்கின்றது. அப்பொழுதும் அந்த காவல் தேவதை சொல்லுகின்றது, உனக்கு எப்படி கடவுள் திட்டங்களை வைத்திருக்கின்றாரோ, உனக்கு உதவி செய்வதற்கும் உன்னுடைய நண்பர்களுக்கான திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். உனக்கென இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு கடைபிடித்து நடந்து போ. மீதி உள்ள செயல்களை எல்லாம் கடவுள் ஆசீர்வதித்து உனக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். என் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மறு உலகை பற்றிய விசுவாசம் எனக்குண்டு. ஆனால் அங்கே சென்றவர்கள் யாரும் இங்கு வரவில்லை, இங்கே இருக்கின்றவர்கள் யாரும் இன்னும் அங்கே செல்லவில்லை. ஆனால் இந்த வாழ்க்கை நிஜமானது, இந்த வாழ்க்கை அழகானது, இந்த வாழ்க்கை அற்புதமானது. குடும்பங்களோடு மகிழ்ச்சியாய் நீதி நெறியோடு ஒழுக்கத்தோடு வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.